வடைக்கு வந்து மாவு ரெடியாக வச்சு கடலைப்பருப்பாக அரைப்பேன். அப்புறம் ஒரு ஆடை போட்டு ஊற வச்சுட்டேன் 1/2 hour முன்னாடி. இப்போ ஊறினதை அதை அரைச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு உப்பு பெருங்காயம் போட்டு பசங்க வச்சாச்சு. இப்போ கடாயம் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றணும். பெரிய கல் கொஞ்சம்னா பாதி எண்ணெய் ஊற்று போதும் போதும். தட்டி சோம்பை தட்டி நாங்கள் அந்த வடையோட மாவில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அப்பளம் பொரிச்சிடுறோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வடை சுட போகிறோம். வடை சின்னதாக தட்டி இது என்ன ஆண்டி? ரசம். ரசம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வடைலாம் வெந்துட்டு இருக்கு. இந்த சைடில் வந்து ரசம் வச்சிட்டோம். நாளைக்கு வடை சுடலாம். வடை சுட சுட வடை அப்படியே சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நிற்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து காரக்குழம்புக்கு. இது வந்து காரக்குழம்புக்கு ரெடி பண்ணிட்டோம். என்ன போட்டு பண்ணீங்க? புளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு தாளிக்கிறதுக்காக. இப்போ கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு பூண்டு போட்டு, இது வெள்ளை வெங்காயன்றதால பூண்டும் இதுவும் ஒரே மாதிரி தெரியுது. பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு இதை போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கோம். காரக்குழம்பு, வடை, ரசம், தயிர், அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்பெஷல். மாங்காய் ஊறுக்காய். இப்போ இது வந்து கடுகு போட்டோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வெங்காயமும் பூண்டும் நம்ம போட போகிறோம். வெள்ளை வெங்காயம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆனியன். நேற்று மார்க்கெட்டுக்கு போக சொல்ல இந்த ஒயிட் ஆனியன் இருந்தது, பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. சரி அதை போட்டு இன்னைக்கு காரக்குழம்பு வச்சிடலான்னு போட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட போகிறோம். நாளைக்கு மீன் குழம்பு வச்சா நைட்டு சாப்பிடலாம். அதில் போட்டு எல்லா குழம்பு கல்லில் போடலாமா? இப்போ வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து குழம்பு ரெடி பண்ணி அதை வந்து இதில் ஊற்றிட்டோம். இது பார்த்தீங்கன்னா சுண்டுறதுக்கு வந்து ஒரு 10 minutes ஆகும். சுண்டி முடிச்சதும் நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். வடை சாப்பிட்டு பாரு. வடை எப்படி இருக்கு? குழம்பு கொதிக்கலாம். குழம்பு தரப்பியா? வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு எத்துமா கொச்சிச்சா பாரு, சுண்டிச்சா பாரு, சுண்டிச்சா பாருமா. போதா ஆண்டி? போதும் போதும் போதும்.